بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان بسم الله الرحمن الرحيم إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما سيقول لك المخلفون من الأعراب شغلتنا أموالنا وأهلنا فاستغفر لنا يقولون بألسنتهم ما ليس في قلوبهم قل فمن يملك لكم من الله شيئا إن أراد بكم ضرا أو أراد بكم نفعا بل كان الله بما تعملون خبيرا صدق الله العظيم الحمد لله அல்லாஹின் பேரருளால் அல் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் 9 வசனங்களின் விளக்கம் நிறைவேற்று 10வது வசனத்திற்கான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னல்லதீன யுபாயிஊனக் இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், நிச்சயமாக உங்களிடம் பையச் செய்து தருபவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடம் பையச் செய்து தருபவர்களாக ஆவர். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களது கரங்களுக்கு மேல் அல்லாஹ்வின் கரம் இருந்தது. ஃபமன் நகஸ ஃபஇன்னமா யன்குஸு அலா நஃப்ஸி, யார் உடன்படிக்கையை முறிக்கிறாரோ அவர் தனக்கு எதிராகவே முறிக்கிறார். வமன் அவ்ஃபா பிமா ஆஹத அலைஹுல்லாஹ், எது விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒருவர் தான் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினாரோ ஃபஸயுத்தீஹி அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷான் வ தஆலா நிறைவான கூலியை கொடுப்பார். மோமின்களே, இந்த வசனத்தின் மூலம் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நடைபெற்ற ஒரு பைஅத் சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் எடுத்துக்கொண்ட ஒரு ஒப்பந்தம் தொடர்பான தகவல் பதிவு செய்யப்படுகிறது. சுருக்கம்: ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு 1400 சஹாபாக்களோடு உம்ராவுடைய பயணத்திற்கு வந்ததாகவும், ஹுதைபியா எனும் ஹரமுடைய மக்காவிற்கு அருகில் ஹரமுடைய எல்லைக்கு அருகில் ஹுதைபியா என்ற இடத்தில் பெருமானார் தோழர்களை நிறுத்தி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி தாங்கள் வந்த நோக்கத்தை மக்காவின் தலைவரிடத்தில் தெரியப்படுத்தி உம்ராவிற்கு வந்திருக்கின்ற தகவலை சொல்லிவிட்டு வருமாறு சொல்ல, அவ்வாறு ஹஸரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சென்று சொல்ல, அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டு, வேண்டுமானால் நீங்கள் தவாஃப் செய்துவிட்டு செல்லுங்கள் என்று கூற, ஹஸரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களோ அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கப்பட்ட வணக்கம் நான் செய்வதாக இல்லை என்று கூறியதாகவும், அப்பொழுது அவர்கள் அங்கிருந்து புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதாவது எதிரிகள் அவர்களை வைத்திருந்தார்கள் என்று அர்த்தம். இதற்கிடையில் ஹஸரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களிடம் வந்து சேர்வதற்கு தாமதமானதால் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தி பரவியது. அந்த தகவலின் அடிப்படையில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லோரிடம் ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு அழைத்தார்கள். அதற்கு பையாத் என சொல்லப்படுகிறது. நாம் உஸ்மான் அவர்களை தூதராக அனுப்பினோம், அந்த மக்களோ அவர்களை கொலை செய்து விட்டதாக தகவல் வந்திருக்கிறது.
இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் இதற்கு எதிராக இறுதி வரை போராட வேண்டும். நீங்கள் எல்லோரும் சரிதானே ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்க, கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்க, எல்லோரும் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார்கள். உங்களது கரங்களை நீட்டுங்கள், என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, ஒவ்வொரு சஹாபியும் தன்னுடைய கரத்தை நீட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கரத்திற்கு மேல், சஹாபாக்களின் கரத்திற்கு மேல் தங்களது கரத்தை வைத்து பையத் செய்து கொடுத்தார்கள் என்று நாம் கேட்டோம். இந்த உடன்படிக்கைக்கு பையாத் என்று பெயர். பொதுவாக பையாத் அப்படின்னு சொன்னால் ஏதேனும் வியாபாரம் போன்ற ஒப்பந்தங்களில் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவதற்கு பையாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அதே போன்று பொதுவாகவே இரண்டு சாராருக்கு மத்தியில், இரண்டு நபர்களுக்கு மத்தியில் செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்கள் அனைத்தும் பையத் என்ற வார்த்தையும் அதற்கு பயன்படும். மிக முக்கியமாக அல்லாஹ்விடத்தில், ரசூலிடத்தில் ஒருவர் நான் இப்படி நேர்மையாக நடப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கும் பையத் என்று பெயர் உண்டு. இந்த வசனத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் நீங்கள் விரும்புகின்றபடி இறுதி வரை போராடுவோம், இது உறுதி என்று தங்களது கையை நீட்ட, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது புனித முபாரக்கான கரத்தை அவர்களது கரத்திற்கு மேல் வைத்து இந்த உடன்படிக்கையை செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த உடன்படிக்கையில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள் என்ற தகவல் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது பல அறிவிப்புகளில் 1400 பேர் என்று வருகிறது. ஒரு சில அறிவிப்புகளில் 1500 பேர் என்றும், ரேராக 1300 பேர் என்றும் வருகிறது. ஆனால் பெரும்பாலான அறிவிப்புகளின் அடிப்படையில் 1400 பேர் அந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றன. குறிப்பாக சலமா பின் அல்-அக்வா என்ற சஹாபி குறிப்பிடுகின்ற பொழுது, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் பையத்து செய்தேன். ஆரம்ப கட்டத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரோடு நாங்கள் 1400 பேர் கொண்ட ஒரு குழு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து ஹுதைபியா என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து தங்களுடைய வாயிலிருந்து தண்ணீரை கொப்பளித்து துப்பினார்கள். அந்த கிணறு தண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தோடியது. நாங்களும் நீரந்தினோம், எங்களது கால்நடைகளுக்கும் நாங்கள் கொடுத்தோம் என்று குறிப்பிட்டு விட்டு, நீங்கள் எவ்வளவு பேர் இருந்தீர்கள் என்கின்ற பொழுது நாங்கள் 1400 பேர் இருந்தோம் என்ற தகவல் வரும். இது எண்ணிக்கை தொடர்பானது. அதே போன்று அங்கு ஒரு கிணறு இருந்ததாகவும், அதில் தண்ணீர் அனைத்தையும் எடுத்து விட்டதால் வற்றியதாகவும், அதற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்துவிட்டு வாய்கொப்பளித்து அதில் துப்பியதாக, அதிலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டு முழு எல்லா சஹாபாக்களுக்கும் அது பயனளித்தது என்ற தகவலையும் முன்பே கேட்டோம். சில சஹாபாக்கள் அப்பொழுது சொல்வார்கள், எங்கள் எல்லோருடைய தாகமும் தீர்ந்தது, எங்களுடைய கால்நடைகளின் தாகம் தீர்ந்தது, நாங்கள் 1400 பேர் மனிதர்கள் மட்டுமே இருந்தோம், இது அல்லாமல் 70 ஒட்டகைகள் எங்களிடத்தில் இருந்தன, ஆனாலும் இவ்வளவு பேர் என்ன, நாங்கள் 1,00,000 பேர் இருந்திருந்தாலும் அந்த தண்ணீர் எங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும், அவ்வளவு தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது என அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களும் உண்டு. இப்பொழுது சல்மத் பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு இந்த தகவலை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆரம்பத்திலேயே முதல் குரூப் பையத் செய்து கொடுக்கின்ற பொழுதே நானும் பையத் செய்து கொடுத்தேன். சற்று நேரத்திற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில் ஒரு பாதி நேரமாயிருக்கும், மக்கள் எல்லாம் பையத் செய்து கொடுக்கிறார்கள். என்னை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், சலமா நீங்கள் பையத் செய்யுங்கள், பாயானி யா சலமா,
அப்பொழுது நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் ஆரம்பத்திலேயே பையத் செய்து விட்டேன் என்று சொன்னேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் என்று சொன்னார்கள். நான் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்தேன். அதற்கு அடுத்து சற்று நேரம் கழித்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு அழகிய ஒரு உடை ஒன்றை கொடுத்தார்கள். உருக்கு சட்டை போன்ற உடையை கொடுத்தார்கள். இப்போ நான் அதை பெற்றிருந்தேன். இன்னும் மக்கள் இறுதியாக கடைசி பகுதி பெருமானிடம் பையத் செய்து கொடுத்து கொண்டிருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது என்னிடத்தில் கேட்டார்கள், அலா துபாயு யா சலமா, நீங்கள் என்னிடத்தில் பையத் செய்து கொடுக்கவில்லையா என கேட்டார்கள். அப்பொழுது நான் பெருமானிடம் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் ஆரம்பத்திலேயே பையத் செய்து கொடுத்து விட்டேன், இடையிலும் ஒரு தடவை கேட்டீர்கள், மீண்டும் பையத் செய்து கொடுத்தேன் என சொன்னேன். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வாயுதான், மீண்டும் என சொன்னார்கள். நான் 3வது முறையாகவும் பெருமானிடம் பையத் செய்தேன். பையத் செய்ததற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், சற்று முன்பு உங்களுக்கு நான் உருக்கு சட்டை ஒன்றை கொடுத்தேனே, அது எங்கே என கேட்டார்கள். அதற்கு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், லகியனி ஆமிர் அஸ்லன், யா ரசூலல்லாஹ், என் சகோதரர் நண்பர் ஆமீர் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அவருடைய மேலிலும் ஒன்றுமில்லாமல் இருந்தது, எனவே அதை நான் கொடுத்து விட்டேன். இவருடைய மேலில் எதுவும் இல்லாமல் இருந்தது, பெருமானார் கொடுத்தார்கள். இவங்க சொன்னாங்க, அவரிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்து அதை நான் கொடுத்து விட்டேன். அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு சொன்னார்கள், இன்னக்க கல்லதி கால அல் அவ்வல் அல்லாஹும்ம அபகனி ஹபீபன் ஹுவை அஹப்ப இலைய மின் நஃப்ஸி. நீங்கள் ஒருவரை போன்று இருக்கின்றீர்கள். ஒருவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு நண்பனை காட்டு, அவர் என் உயிரை விட மேலானவராக இருக்க வேண்டும் என்று ஒருவர் துஆ செய்தாரே, அவரை போன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என சொன்னார்கள். நான் உங்களுக்கு கொடுத்தால் உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் அதை விட இன்னொருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை விட அவரை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்று தானே அர்த்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டு தங்களுடைய தோழரின் உயர்ந்த குணத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இதற்கிடையில் மக்காவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒரு ஒப்பந்தத்திற்கு தயாராக ஆனார்கள். இந்த விஷயம் நடந்துக்கிட்டு, இதை வரலாறு புரியும்னு நினைக்கிறேன். அனுமதி கேட்குறதுக்கு உமர் அனுப்புனாங்க. போன இடத்துல தாமதம் ஏற்பட்டது. அவங்க கொலை செய்யப்பட்டார்களோ என்ற வதந்தி பரவுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களோடு யுத்தம் செய்வதற்கு எல்லோரும் தயாராக வேண்டும், பையத் செய்து விடுங்கள் என கேட்க எல்லோரும் பையத் செய்து கொடுத்து விட்டார்கள். இதற்கு அடுத்து ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்துடுறான். மக்காவாசிகளும் வந்துடுறான். மக்காவாசிகள் வந்து நமக்குள்ள சண்டை சச்சரவு வேணாம், நாம் இப்படி ஒரு உடன்படிக்கைக்கு நாம் இருவருக்கு மத்தியில் ஒரு உடன்பாட்டிற்கு வருவோம் என்று கூறி மக்காவாசிகள் முஸ்லிம்களோடு ஒரு உடன்பாட்டிற்கு வந்தார்கள். அப்பொழுது நிலைமை சகஜமாக ஆனது. இதற்கிடையில் இவங்க சொல்கிறாங்க, நான் தல்ஹா பின் உபைதுல்லா அவர்களுடைய பணியாளராக இருந்தேன். தல்ஹா பின் உபைதுல்லாங்கிறது ஒரு சஹாபியின் பெயர். அவருடைய உதவியாளராக நான் இருந்தேன். அவங்களுடைய குதிரைக்கு நான் தண்ணீர் புகட்டுவேன், அதற்கு புல் போடுவேன். அதாவது அவங்களுடைய வேலைகள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனவே அவர்கள் கொடுக்கின்ற உணவை நான் சாப்பிடுவேன். வாக்குலமின் தாமி, அவங்க சாப்பிடும்போது எனக்கும் சாப்பாடு தருவாங்க, அதை நான் சாப்பிட்டு கொள்வேன். இவா தரத்து அகிலி வ மாலி முஹாஜன இலா அல்லாஹி வ ரசூலி, என் மனைவி, என் குடும்பம், என் பொருளாதாரம் அனைத்தையும் நான் மக்காவில் விட்டு ஹிஜ்ரத் செய்து வந்தவன். எனக்கு யாரும் இல்லை. நான் இவர்களது பணியாளராக இப்பொழுது இருந்தேன். இவர்களுடைய உணவைத்தான் நானும் கூட சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் மக்காவாசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அவரவர்கள் அமைதியான ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது நானும் ஒரு மரத்தடியில் வந்து சற்று அப்படியே ஒரு கணித்து படித்து அமைதியாக படுத்திருந்தேன். அப்பொழுது அந்த நேரத்தில் மக்காவுடைய முஷ்ரிக்குகளில் 4 பேர் அந்த மரத்திற்கு வந்தார்கள். மக்காவுடைய முஷ்ரிக்குகளில் 4 பேர் அந்த மரத்திற்கு வந்தார்கள். அவர்கள் ஃபஜாலு யஃகூன ஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஏதோ பேசினார்கள். எனக்கு அது வெறுப்பு ஏற்பட்டது. ஏதோ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்துட்டாங்க, ஏதாவது இதுவே ஒரு மாதிரியாக பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஏதோ ஒரு தகவல் அவர்கள் பேச எனக்கு அவர்கள் மீது கோபம் ஏற்பட்டது. கோபம் ஏற்பட்டால் நம்ம அவங்கள அடிச்சிடக்கூடாது அப்படின்னு நான் பயந்து என்ன பண்ணேன், ஹப்பல் தைலா ஷஜரத்தின் உஹ்ரா, நான் வேறொரு மரத்திற்கு நானே போய்விட்டேன். இங்கே இருந்தால் கோபம் வரும், கோபம் வந்து ஏதாவது பண்ணிட்டோம்னா
இதாயிரும், ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வேறொரு மரத்திற்கடியில் சென்று விட்டேன். இதற்கு இடையில் இந்த 4 பேரும் அந்த நான் இருக்கிற மரத்துக்கிட்ட தானே அவங்க வந்தாங்க. அந்த மரத்தில் தங்களுடைய வாள்களை தொங்க விட்டு அவர்கள் கீழே படுத்து விட்டார்கள். ஃபபைனமாஹும் கதாலிக், அவங்க கீழே நல்லா படுத்துட்டாங்க. மேலே வாள்களை தொங்க விட்டுருக்காங்க மரக்கிளைகளில். இது நாதா முனாதி மின் அஸ்ஃபலில் வாதி, அப்பொழுது அந்த ஓடையின் கீழ்ப்பகுதியிலிருந்து ஒருவர் இப்படி சப்தம் கொடுத்தார், யாலல் முஹாஜிரீன் குத்தில இப்னு சனீம், முஹாஜிர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இப்னு சனீம் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்னான். இப்னு சனீம்ங்கிற ஒரு சஹாபியுடைய பேர். இவர்கள் கொல்லப்பட்டு விட்டார், ஒரு முஸ்லீமுடைய பேர். இவர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு சப்தம் வந்தது. சப்தம் வந்த அடுத்த வினாடியில் என் வாளை உருவிக்கொண்டேன். ஃபஸதத்து அலா உலாயிக்கல் அர்பா, அந்த 4 பேர் இருக்கின்ற இடத்திற்கு நான் வேகமாக சென்றேன். அந்த 4 பேரையும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டேன். ஃபஅகத்து சிலாஹகும், அவர்களுடைய வாள்களை நான் எடுத்துக்கொண்டேன். அனைத்தும் என் கையில் வச்சுக்கிட்டு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஏன்னு சொன்னால் மக்கவாசி கொண்டிருக்குன்னா யார் தான் கொண்டிருப்பான்? மக்கவாசிகள் தான் கொண்டிருப்பாங்க. அதனால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற சத்தம் கேட்டவுடன் ஏற்கனவே இவங்க 4 பேர் மேலே நான் கோபமாக வேற இருக்கின்றேன் அல்லவா. இவங்க வந்திருக்கிறாங்க, ஏதோ பேசுகிறாங்கண்டு நான் வேகமாக அந்த இடத்திற்கு வந்தேன். என் வாளையும் உருவிக்கொண்டேன். அவர்கள் தொங்க விட்டிருக்கின்ற வாளை கையில் எடுத்துக்கொண்டேன். இதற்கிடையில் அவர்கள் விழித்து விடுகிறார்கள், முழிச்சிடறான். அப்பொழுது நான் சொன்னேன், வல்லதி கர்ரம வஜுக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கண்ணியப்படுத்திய ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். அந்த நேரத்தோடு எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? அதாவது இவனுங்க பெருமானாருடைய மரியாதை தெரியாமல் தெரிகிறாங்கங்கிறதுனால அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன்னு ஈஸியாக முடிச்சிருக்கலாம். அப்படி சொல்லாமல் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்திய ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, லா யர்ஃபஅதுக்கும் மின்ஹு ரஅஸஹு இல்லா தரப்துல்லதி ஃபீஹி ஐனா, மரியாதையாக படுத்தே இருங்க, தலையை தூக்குனீங்க தலை காலி வெட்டிடுவேன்ட்ட. புரியுதா? அங்கே நான் தானே பக்கத்தில் வேறொரு மரத்துக்கு போனேன். கொல்லப்பட்டு விட்டார் என்ற தகவல் கேள்விப்பட்ட அடுத்த வினாடியில் பறந்து வந்தேன். என் வாழையை எடுத்துக்கிட்டேன், அவங்க தொங்க விட்டுருக்க வாழையை என் கையில் எடுத்துக்கிட்டேன். தூங்கினவங்க முழிச்சிட்டாங்க. அல்லாஹ் மீது சத்தியம், தலையை தூக்குனீங்கன்னா காலி வெட்டிடுவேன், அப்படியே படுத்துருங்கன்னு சொன்னேன். அதற்கடுத்து அவர்கள் மிரண்டு போய் படுத்தார்கள். சும்ம ஜிஅ்து பிஹிம் அஸூகும் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை 4 பேரையும் பெருமானாரிடம் அழைத்து வந்தேன். 4 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதியாக அழைத்து வந்தேன். வஜா அம்மி ஆமிர் பிரஜினி மினல் அபலாத், என்னுடைய சிறிய தந்தை ஆமிர் அவர்களும் அந்த முஷ்ரிக்கில் ஒரு மனிதரை அழைத்து வந்தார். மிக்ரஸ் மினல் முஷ்ரிக்கீன் யகூது, முஷ்ரிக்கீன்களில் அவர் பேர் மிக்ரஸ் என சொல்லப்படுகிறது. அவர் அழைத்து வந்தார். ஹத்தா வகஃப்னா பிஹிம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 மினல் முஷ்ரிக்கீன். கடைசியில் பார்த்தா இப்படி ஒவ்வொருத்தரும் தங்க கையில் பக்கத்தில், ஏண்டா இந்த ஒப்பந்தமான உடனே முஸ்லீம்களுக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் வந்து ஒப்பந்தம் ஆயிடுச்சு. ஒப்பந்தமான உடனே எல்லாம் சகஜமாக அங்கிட்டு நடந்து தெரிகிறாங்க. யார்? முஸ்லீம்களும் நடந்து தெரிகிறாங்க. முஷ்ரிக்கீன்கள் மக்காவுடைய முஷ்ரிக்குகளும் பரவாயில்ல இவங்க கலந்து, ஏன்னா இவங்க தான் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கல்ல, 10 வருஷத்துக்கு நமக்குள்ளே சண்டை செய்யக்கூடாது. அந்த ஒப்பந்தங்கள் தான் நமக்கு பெரும்பாலும் எதிரான ஒப்பந்தங்கள். ஸல்லல்லாஹு சைன் பண்ணிட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் பெரிய வெற்றின்னு சொல்கிறான். அது வேறு விஷயம். அதை பற்றி நம்ம இந்த வசன அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் நிறைய பேசியிருக்கிறோம். முஷ்ரிக்குகளும் முஸ்லீம்களும் அப்படியே கலந்து திரிகிறாங்க. கலந்து திரியக்கூடிய நேரத்தில் தான் இப்னு சனீம் கொல்லப்பட்டு விட்டார் என்ற தகவல் வருது. அந்த சத்தம் வந்த உடனே தான் இவங்க என்ன பண்ணாங்க, என் பக்கத்தில் இருந்த 4 பேரை நான் பிடிச்சிட்டேன், அவங்கள பிடிச்சி பெருமானார்ட்ட கொண்டு வர்றேன். என்னுடைய சிறிய தந்தை ஒருத்தரை மிக்ரஸுங்கிற முஷ்ரிக்கை கொண்டு வர்றாரு. இது மாதிரி அவங்க இடத்துக்கிட்ட பக்கத்தில் யாரெல்லாம் மாட்டினாங்களோ அவங்கள ஃபுல்லாக இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு 70 முஷ்ரிக்குகள் அந்த இடத்துல கொண்டு வரப்பட்டாங்க. எத்தனை பேர்? 70 பேர் அங்கே கொண்டு வரப்பட்டுட்டாங்க. கொண்டு வரப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் பார்க்கிறார்கள். பெருமானார் உத்தரவுக்காக காத்துட்ருக்காங்க. போடுங்கன்னா முடிச்சிருவாங்க. அடுத்த வினாடியில் 70 பேர் காலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், துஆவும், அவர்களை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களை விட்டுவிடுங்கள், போகட்டும் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தப்பாக போகும். ஓகே, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, நம்ம வேணாம், விட்டுருங்க, மன்னிச்சு விடுங்க.
ஃபஅஃபானு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்து விட்டார்கள். அதனால தான் இப்போ ஒரு வசனம் வந்ததாம், பின்னாடி இந்த வசனம் வரும், வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வ ஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கா மின் பஅதி அன் அத்ஃபரக்கும் அலைஹிம். அவர்கள் மீது அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்திருந்த நேரத்தில் மக்காவுடைய அந்த மையப்பகுதியில் உங்களை விட்டும் அவர்களது கரங்களையும் அவர்களை விட்டும் உங்களது கரங்களையும் அல்லாஹ்வே தடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஏதாவது நடந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய யுத்தமாக அது என்ன செஞ்சுருக்கும், மாறி இருக்கும். அப்படி நடக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்ற வசனம் அந்த நேரத்தில் தான் இறங்கியது என சொல்லப்படுகிறது. ஹஸரத் சயீத் இப்னு முஸையப் என்ற இவங்க தாபிஇ ரஹ்மத்துல்லாஹ், அவங்க சொல்கிறாங்க, தாபிஇ அப்படின்னு சொன்னால் சஹாபாக்களை பார்த்தவர்கள். அவங்களுடைய தந்தை ஒரு சஹாபி சொல்லப்படுகிறது. அவங்க சொல்கிறாங்க, கான அபி மிம்மன் பாயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்த ஷஜரா, அந்த மரத்திற்கு அடியில் பெருமானாரிடம் பையச் செய்தவர்களில் என் தந்தையும் ஒருவர். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, அடுத்த ஆண்டு நாங்கள் ஹஜ்ஜிற்காக வந்தோம். அப்பொழுது அந்த இடம் எங்களுக்கு அது மறைக்கப்பட்டது, சரியாக தெரியலை, எந்த இடம் என்று நாங்கள் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். மேலும் அங்கு வந்திருந்த எல்லோருமே பையத் செஞ்சு கொடுத்துட்டாங்களா என்று வருகின்ற பொழுது, ஆம், எல்லோரும் பையத் செய்து கொடுத்தார்கள், ஒருவர் மட்டும் பையத் செய்து கொடுக்கவில்லை. ஒருத்தரை முனாஃபிக்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒருத்தர் மட்டும்தான் பையத் செய்து கொடுக்கல. அவர் பேர் அல் ஜத் இப்னு கைஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் பையத் செய்து கொடுக்க வாருங்கள் என்று கேட்ட பொழுது அவர் மட்டும் அப்படியே ஒரு மாதிரியாக மறைந்து சென்று விட்டார் என்று தகவல் பதியாகிறது. அந்த ஒரு முனாஃபிக்கை தவிர்த்து மற்றவர்கள் எல்லோரும் பையத் செய்து கொடுத்து விட்டார்கள். அவரை பற்றி வேறு சில அறிவிப்புகளில் வருகின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்து கொடுத்த எல்லோரும் நாளை மறுமையில் கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைவார்கள், இல்லா சாஹிபுல் ஜமலில் அஹ்மத், சிவப்பு ஒட்டகத்திற்கு சொந்தக்காரரை தவிர அப்படின்னு சொன்னாங்களாம். என்னடா பெருமானார் ஸல்லல்லாஹு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரை தேடி சென்றோம். அப்பொழுது ஒரு மனிதர் தன் ஒட்டகத்தை தேடிக்கொண்டிருந்தார். அவரிடத்து நாங்கள் சொன்னோம், நீங்கள் வாருங்கள் பெருமானார் பையத் செய்து உணுங்கள் என்று சொன்னோம். அவரோ, என் ஒட்டையை நான் தேடுகிறேன், அது கிடைப்பது எனக்கு பையத்தை விட சிறந்தது என சொன்னார். அதாவது ஒரு முனாஃபிக் எப்படி பையத் செய்து கொடுக்க முடியும்? சமாளிப்பதற்காக, தப்பிப்பதற்காக அவர் அந்த இடத்தை விட்டு அகன்றார். இப்படியெல்லாம் அவர் பதில் சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இவ்வாறு பையத் செய்து கொடுத்தவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன அந்தஸ்தை தருகிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அந்த மரத்தினடியில் பையத் செய்து கொடுத்த எவரும் நரகம் செல்ல மாட்டார்கள். லா யதுகுலு அன்னார அஹதும் மிம்மன் பாய தஹ்த ஷஜரா, அந்த மரத்தடியில் பையத் செய்து கொடுத்து விட்ட எவரும் ஒருபோதும் நரகம் செல்ல மாட்டார்கள். பெரிதொரு ஹதீஸில் அங்கு பையத் செய்து கொடுத்த எல்லோரும் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார்கள் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு எனில், ஹாத்திப் இப்னு பல்தா என்பவருடைய அடிமை, ஹாத்திப் இப்னு பல்தா சஹாபி, அவருடைய அடிமை, அவர் ஒரு தடவை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எஜமானனை பற்றி முறையிடுகிறார். ஃபகால யா ரசூலல்லாஹ் ல யதுகுலன் நார ஹாத்திபுன் அன்னார், அல்லாஹ் நான் யா ரசூலல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திப் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார். யாரை? தன்னுடைய எஜமானன். தன்னுடைய எஜமானர் ஹாத்திப் இப்னு பல்தா, அவரை பற்றி அவருடைய அடிமை சொல்கிறார், என்னுடைய எஜமானர் இப்னு அபி பல்தா இருக்கிறாரே, ஹாத்திப் இப்னு அபி பல்தா, இவர் கண்டிப்பாக நரகம்தான் செல்ல வேண்டும் எனக்கு கூறுகிறார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்க, கதப்த, நீ பொய் சொல்லுகிறாய், லா யதுகுலுஹா, அவர் ஒருபோதும் நரகம் செல்ல மாட்டார். சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, ஃபஇன்னஹு கத் ஷஹித பத்ரன் வல் ஹுதைபியா, அவர் பதிரிலும் கலந்து கொண்டவர், ஹுதைபியாவிலும் கலந்து கொண்டவர், அவர் ஒருபோதும் நரகம் செல்ல மாட்டார் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமையிடத்தில் சொன்னார்கள் என்று வருகிறது. அதாவது இங்கே இதை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், யார் அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் பெருமானாரோடு ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்களோ அந்த சஹாபாக்கள் எல்லோரும் சொர்க்கவாசிகள், அவர்கள் எவரும் நரகம் செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வது மிக மிக உண்மையானது, மிக உறுதியானது என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் ஒரு சஹாபியின் பெயரை சொல்லி அவரது அடிமை அவர் ஏதோ பாதிக்கப்பட்டதாக கருதி தன்னுடைய எஜமானனாகிய இவர் நரகம் செல்ல வேண்டும் என்று கேட்க ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அவர் ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர், அதற்கு முன்பு பதிலிலும் கலந்து கொண்டவர், ஒருபோது அவர் நரகம் செல்ல மாட்டார் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதனால்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர்களை புகழ்ந்து இன்னல்லதீன யுபாயிஊனக் இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யாரெல்லாம் உங்களிடத்தில் பையத் செய்து கொடுத்தார்களோ அவர்கள் உங்களிடத்தில் அல்ல என்னிடத்தில் பையத் செய்து கொடுத்தவர்களாக கருதப்படுவார்கள். அவர்கள் என்னிடத்தில் பையத் செய்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அந்த யார் உடன்படிக்கையை அந்த பையத்தை ஒருத்தர் முறிச்சாங்கன்னு சொன்னால் அவர்கள் தங்களுக்கு எதிராகவே அதை முறித்தார்கள் என்ற அர்த்தம். அதாவது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அவர்களுக்குத்தான், நமக்கு அல்ல. ஆனால் யார் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிரப்பமான கூலியை தருவான். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், ஒப்பந்தத்தை முறித்தால் அதனுடைய பாதிப்பு அவர்களுக்குத்தான், நமக்கு ஒரு பாதிப்பு வரப்போறதில்லை. ஒப்பந்தத்தை நிறைவேற்றினால் அதனுடைய நன்மை முழுமையான சவாபும் உயிர் உலகத்தின் கொடுக்கப்படுகின்ற உயர்ந்த கூலிகளும் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவர்களுக்கு கிடைக்கும் என்று இந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படி வாக்குறுதியை தருகிறான், அவர்களுக்கு உயர்ந்த வெகுமதிகள் வழங்கப்படும் என்று. இந்த பையத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் இப்படி ஒரு பையத் செய்தார்கள் என்று கூறப்படுகிறது அல்லவா. இந்த பையத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பு அல்லாஹ்வுடைய அச்சத்தில் முழுமையாக, அச்சத்தின் அடிப்படையில் முழுமையாக வாழ்ந்து தங்களுடைய மனோ இச்சைக்கு மாறு செய்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்தரமான நெருக்கத்தை பெற்றுக்கொண்ட நல்லடியார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பு வந்த உயர்ந்த நல்லடியார்கள், அவர்களும் தங்களுக்கு கீழ் உள்ள மாணவர்களிடத்தில் இதுபோன்று ஒப்பந்தம் செய்வது என்பது அனுமதிக்கப்பட்டது என்றும், அப்பொழுது அவரிடத்தில் செய்து கொடுக்கின்ற ஒப்பந்தமும் அது அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் செய்து கொடுக்கின்ற ஒப்பந்தமாக பார்க்கப்படும் என்றும், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் செய்து கொடுக்கப்படுகின்ற ஒப்பந்தம் அல்லாஹ்விடத்தில் செய்கின்ற ஒப்பந்தமாக பார்க்கப்படும் என்றும், அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும், முறிக்கக்கூடாது என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதாவது இதில் எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நடைமுறையில் இந்த பையத் என்பது இப்போ இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இன்டைரக்டான பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டால், அரசின் சட்டத்திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மறைமுகமான ஒப்பந்தம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கின்ற வரை அரசுடைய உத்தரவுகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது கடமை என்ற அர்த்தத்தில் சொல்லப்படும். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களான, அது எல்லா நபிமார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட ரசூல்மார்கள், அவர்கள் தங்களுடைய உம்மத்தினரோடு செய்து கொடுக்கின்ற ஒப்பந்தமும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் செய்து கொடுக்கின்ற ஒப்பந்தமும் சரி, இவைகளெல்லாம் அனுமதிக்கப்பட்டது என்றும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பு அவர்களுடைய வழியொட்டி நடந்த நல்லடியார்கள் தங்களது ஆன்மீக மாணவர்களிடத்தில் அவ்வாறு ஒப்பந்தம் செய்து கொள்வதும் அது வரலாற்றில் அனுமதிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இதை கொஞ்சம் புரிகிறதுல சில சிரமங்கள் இருக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் நம்ம நடைமுறையில் கேள்விப்பட்டிருப்போம், இறை நேசர்களிடத்தில் பையத் செய்து கொடுக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்.
இப்போ தப்லீகுடைய இஜ்திமாக்களில் பார்க்கலாம், மூத்த பெரியார்கள் வந்திருப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யார் பையத் செய்ய விரும்புகிறீங்களோ அவங்கள்ட்ட பையத் செய்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கூட்டாக நடைபெறுவதும் உண்டு. சில சமயங்களில் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நெருக்கமான உயர்ந்த இறைநேசரிடத்தில் அவருடைய ஆன்மீக மாணவர்கள் பையத் செய்து கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட பையத்து பெற்றிருக்காங்க, அவங்க இவங்கள்ட்ட பையத்து இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எதன் அடிப்படையில் ஆனது, இது இப்படி செய்ய முடியுமா என்று வருகின்ற பொழுது அதுக்கு இந்த வசனத்தை உதாரணமாக ஆதாரமாக காண்பிப்பார்கள். அப்படி செய்ய முடியும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள். இது இந்த ஹுதைபியாவுடைய கட்டத்தில் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சில கட்டங்களிலும் சஹாபாக்களிடம் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி சொல்வார்கள், நாங்கள் ஒரு 7 அல்லது 8 அல்லது 9 பேர், எத்தனை பேர் சரியாக சொல்ல முடியலை, இத்தனை பேர் கொண்ட ஒரு குழு நாங்கள் இருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்தார்கள். எங்களை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துட்டு சொன்னாங்க, அலா துபாயிஊன ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த ஹதீஸ் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜை அவங்களே சொல்லுவாங்க. நாங்கள் இத்தனை பேர் இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பையத் செய்து கொடுத்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்கலாமே அப்படி சொன்னாங்க. நாங்கள் குன்னா ஹதீசி அஹதின் பி பைஅத்திஹி ஃபகுல்னா கத் பாயஅனாக யா ரசூலல்லாஹ். நாங்கள் ஹுதைபியாவுடைய அந்த பையத்து முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்கோம். யா ரசூலல்லாஹ், ஏற்கனவே நாங்கள் உங்கள்கிட்ட பையத் செஞ்சுருக்கிறோமேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை, மீண்டும் நீங்கள் பையத் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அலா துபாயிஊன ரசூலல்லாஹ் ஃபபஸத்னா ஐதீனா, எங்கள் கரங்களை நாங்கள் பெருமானாருக்கு முன்னால் நீட்டினோம். பையத் செய்துன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே கையை நீட்டினோம். நீட்டி விட்டு சொன்னோம், குல்னா அலா மிம்ம நுபாயிஉக் யா ரசூலல்லாஹ், எதன் மீது பையத் செய்து கொடுக்க வேண்டும்? பையத்துனா ஒரு ஒப்பந்தம். நாங்கள் இப்போ அங்கே ஹுதைபியாவில் கேட்டீங்க, இறுதி வரை எதிரிகளோடு போராட வேண்டும் என்று. அதே போன்று இப்பொழுது பையத்து கேட்குறீங்கன்னா எந்த விஷயத்தில் பையத், நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்று நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்தஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு நீங்கள் ஒருபோதும் இணை வைக்கக்கூடாது. வ துகீமு அஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஓ துதியு, அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று பையத் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பெருமானார் மெதுவாக சொன்னார்கள். அஸர்ரு கலிமத்தன் ஹஃபியத்தன், கனிந்த மென்மையான குரலில் சொன்னார்களாம். வலா தஸ்அலுன் நாஸ, யாரிடத்திலும் எதையும் கேட்காதீர்கள், யாரிடத்திலும் எதையும் கேட்காதீர்கள், யாரிடத்திலும் தேவையாகாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறாங்க, வலகத் ரஅய்து பஅத உலாஇக நஃபர், இந்த பையத்தில் கலந்து கொண்ட 7 அல்லது 8 9 பேர் இருந்தோம் என்று சொல்கின்றோம் அல்லவா, இதில் கலந்து கொண்ட சிலரை நான் பிற்காலத்தில் பார்த்திருக்கிறேன். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால், யஸ்குது சௌத்து அஹதிஹிம், அவர்களில் ஒருவர் குதிரையின் மீது ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருப்பார், அவருடைய சாட்டை ஒன்று கீழே விழுந்திருக்கும். ஃபலா யஸ்அலு அஹதன் யுனாவிலுஹு இய்யாஹு, இதை கொஞ்சம் எடுத்து தாருங்கள் என்று கூட கேட்க மாட்டார்கள், கீழே இறங்கி எடுத்துக்கொள்வார். ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, இதை எடுத்து கொடுங்கனோட கேட்க மாட்டேன். ஏன் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்கல்ல, யாரிடத்தில் எதையும் கேட்காதீர்கள் என்று. அப்போ ஒப்பந்தம் எதன் மீது நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுக்க, அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது, 5 கால தொழுகைகளை சரியாக பேணி தொழ வேண்டும், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று கூறிவிட்டு மென்மையான குரலில் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யாரிடத்தில் எதையும் கேட்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆதலால் அதில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களது வால் கீழே விழுந்தாலும் சரி, சாட்டை கீழே விழுந்தாலும் சரி, பிறர் எடுத்து கொடுப்பதற்கு அருகில் இருந்தாலும் சரி, கேட்க மாட்டார்கள், தாங்களே குனிந்ததை எடுத்துக்கொள்வார்கள். இது சஹாபாக்கள் இந்த பழக்கம் என சொல்லப்படுகிறது. இது ஒரு விஷயம். இன்னும் ஹதீஸில் வரும், ஃபஸ்ட்டு ஆயத்திலேயே ஒன்று வரும், யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅக்கல் முஃமினாத் யுபாயிஅனக அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஅன் வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன் வலா யக்துல்ன அவுலாதஹுன் ولا يأتين ببهتان يفترينه بين أيديهن وأرجلهن
ولا يعصينك في معروف فبايعهن واستغفر لهن الله. பையத் பெருமானாரிடம் பையத் செய்து கொடுப்பது தொடர்பாக அல்லாஹ் ஒரு வசனத்தையே இறக்கி வைத்தான். இப்போ திரும்பவும் இதை சொல்லிவிட்டு மீண்டும் அந்த வசனத்திற்கு வருகிறேன். இன்னொரு ரிவாயத்தில் வருகின்ற பொழுது உபாதத் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் தந்தை அவர்கள் தந்தை சொன்னதாக எனக்கு தகவல் சொன்னார்கள். எப்படி? பாயானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்கள் பையத் செய்து கொடுத்தோம். எதற்கு பையத் செய்து கொடுத்தோம் தெரியுமா? என்ன பையத் அது? அல ஸம்இ வத்தாஆ, நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று பையத் செய்து கொடுத்தோம். அஸ்ஸம்உ வத்தாஆ, இறைவனின் உத்தரவுகளை எல்லா காலத்திலும் பேணி நடப்போம், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் எல்லா கட்டத்திலும் கட்டுப்பட்டு நடப்போம். எல்லா காலமும் சற்று விரிவாக சொன்னார்கள். ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ரி, கஷ்டமான நேரங்களிலும் அல்லது வசதியான நேரங்களிலும், வல் மன்ஷதி வல் மக்ரஹி, சந்தோஷமான நேரங்களிலும் துக்கமான நேரங்களிலும், வ அல்லா நுனாஸிஅல் அம்ர அஹ்லஹு வ அன் நகூல பில் ஹக் வ அன்னா நுனாஸிஅல் அம்ர அஹ்லஹு, தகுதியான ஒரு பொறுப்புடையவர்களிடத்தில் அவர்களுக்கு நாங்கள் மாறு செய்யாமல் இருப்பதையும். யார் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ, இப்போ ஒரு குழுவிற்கு அமீராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு இடத்திற்கு ஒரு தலைவராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த நியமிக்கப்பட்டவருக்கு நாங்கள் அவர்களுக்கு மாறு செய்யாமல் இருப்பதற்கும் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்தோம். மேலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும், வலா நகாஃபு ஃபில்லாஹி லௌமத லாயிம், பழிப்பவனின் பழிப்பை பற்றி அல்லாஹ்வின் விஷயத்தில் பயப்படக்கூடாது என்றும் நாங்கள் பையத் செய்து கொடுத்தோம். பழிப்பவனின் பழிப்பை பற்றி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பயப்படக்கூடாது. அப்படின்னா நம்ம தாடி வச்சிருக்கிறோம், ஒருத்தன் கேலி பண்ணுவான், கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். தாடி வைக்கிறது சுன்னத், மிக முக்கியமான சுன்னத். நம்ம தாடி வச்சிருக்கிறது புரியாத ஒருவருக்கு வித்தியாசமாக தெரிகிறது. சில முடிகளை பார்த்து என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இது யாரு? அவன் லாயிம், அவன் நம்மளை கேலி பண்ணுறான், பழிக்கிறான். பழிப்பவனின் பழிப்பை பற்றி பயப்படக்கூடாது. யாருடைய விஷயத்தில்? அல்லாஹ்வுடைய விஷயத்தில். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவை ஒன்றை நிறைவேற்றுகின்ற பொழுது அது சிலருடைய பழிப்பிற்கு காரணமாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம என்ன செய்ய முடியாது, பொருட்படுத்த முடியாது. சாப்பிட்டுட்டு விரலை சூப்பி சாப்பிட்றோம், உணவு பருக்கை கீழே விழுந்து விட்டது, அதை எடுத்து கழுவி சாப்பிட்றோம். பக்கத்தில் ஒருத்தர் வித்தியாசமாக தெரியும், அவனுக்கு வித்தியாசமாக தெரியும் என்பதற்காகவோ அவன் நம்மை குறை கூறுவான் என்பதற்காகவோ அதை நாம் விட முடியாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அதுதான் சரி, ரப்புடைய பார்வையில் அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். ஆனால் மற்றவருடைய பார்வையில் அது சாதாரணமாக தெரிகிறது, அல்லது நம்மை குறை கூறுவார்கள், பழிப்பார்கள் என்று சொன்னால் அந்த பழிப்பை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது என்று நாங்கள் பெருமானாரிடம் ஒப்பந்தம் செய்தோம். நாங்கள் பயப்பட மாட்டோம், அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லா நிலையிலும் உரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். நாங்கள் கஷ்டமான நேரத்திலும் சரி, அல்லது கஷ்டமில்லாத மென்மையான நேரத்திலும் சரி, சந்தோஷமான நேரத்திலும் சரி, வருத்தமான நேரத்திலும் சரி, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று நாங்கள் பையத் செய்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் வருகிறது. இந்த பையத் என்பது எல்லா நிலையிலும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அது நண்பனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, உறவினர் அல்லாதவராக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை பார்ப்போமே தவிர நாங்கள் ஆளான பொறுத்து சத்தியத்தை மாற்றிக்கொள்ள மாட்டோம். அதாவது எதை சொல்ல வர்றாங்க? உண்மைக்கு புறம்பாக நாங்கள் நடக்க மாட்டோம் என்ற வார்த்தையில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி உண்மைக்கு புறம்பாக நடக்க மாட்டோம். உண்மைக்கு புறம்பாக நடப்பது எந்த இடத்தில் மனிதரிடத்தில் வரும் அப்படின்னு கேட்டால், நெருக்கமான நண்பன் ஒரு பக்கத்திலும் எதிரி ஒரு பக்கத்திலும் இருக்கின்ற பொழுது எதிரின் பக்கம் சத்தியம் இருக்கும், ஆனால் நண்பனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மாறுவோம் இல்லை. அப்போ அதை சொல்லப்படுகிறது, எதிரியின் இடத்தில் ஹக்கு இருந்தாலும் சரி ஹக்கின் பக்கம்தான் நாங்கள் நிற்போம் என்று பையத் செய்து கொடுத்தோம். நட்பு அப்படிங்கிறத பார்க்க மாட்டோம். இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் பிரச்சனை, ஒரு சாரார் உறவினர், இன்னொரு சாரார் யாரோ அந்நியர்கள். அந்நியர்கள் பக்கத்தில் ஹக்கு இருக்குது. இப்போ மனசு எந்த பக்கம் தூண்டும்? உறவுகளுக்கு சாதமாக இருக்கணும்னு தூண்டலாம், உறவுகளுக்கு சாதமாக இருக்க மாட்டோம். சத்தியம் எந்த பக்கத்தில் இருக்கிறதோ அங்கே நாங்கள் நிற்போம் என்று பையத் செய்து கொடுத்தோம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்
ஹுதைபியாவில் யுத்தம் செய்வது தொடர்பாக பையச் செய்து கொடுத்தது அல்லாமல் பல்வேறு கட்டங்களில் பல விஷயங்களில் பையச் செய்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் சரியாக இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவோம், சரியான முறையில் தொழுவோம், அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்றெல்லாம். அந்த கட்டுப்பட்டு நடத்தல் என்பது எங்களுக்கு அது சந்தோஷமான மனநிலையில் இருந்தாலும் சரி, துக்கமான மனநிலையில் இருந்தாலும் சரி. நிக்காஹ் வீடு விழா நடக்குது, சந்தோஷமாக இருக்கலாம். மௌத்து வந்துருச்சு, அந்த துக்கத்தில் ஏதாவது ஏடாகுணமாக பேசிட முடியுமா? பேச முடியாது. மனிதர்களை பார்க்கலாம், ஒரு மௌத்து வந்துடுது, கொஞ்சம் கஷ்டமானதுன்னு சொன்னால் அவங்களுடைய வாயில் என்னென்ன வார்த்தைகள் வரும்னு சொல்லவே முடியாது. ஷிர்கான வார்த்தைகள், அல்லாஹ்வை கோபப்படக்கூடிய வார்த்தைகள் வந்துடும். என் பிள்ளைய மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரியுமா, அப்படி இப்படி என்னென்னலாம் பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ மனிதன் ஒரு துக்கம் வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது அந்த நடுநிலையிலிருந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுதல் என்பது வெளியே போகிறான். சொல்லப்படுது, நாங்கள் பையச் செய்து கொடுத்தோம். எதன் அடிப்படையில் ஸல்லல்லாஹு பையத்து வாங்கினாங்க? எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று பையச் செய்து கொடுங்கள். எல்லா நிலையும் என்பதற்கு காரணம், வசதியாக இருந்தாலும் சரி, வறுமையில் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கத்தில் இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு, ரசூலுடைய உத்தரவு கட்டுப்பட்டு நடப்போம் என்று பையச் செய்து கொடுத்தோம். அப்போ சஹாபாக்கள் இப்படி பையச் செய்து கொடுத்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இப்பொழுதும் சூஃபியாக்களிடத்தில், வலிமார்களிடத்தில் பையச் செய்து கொடுத்தல் என்ற பண்பு இப்பொழுது இருந்து வருவது இதன் அடிப்படையில் தான். சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவோம். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பையச் செய்து கொடுத்தார்கள். சஹாபாக்கள் கரத்தை நீட்டாங்க, அதுக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சு பையச் செஞ்சு கொடுத்தாங்கன்னு வருது. பெண் சஹாபாக்கள் பெருமானிடம் பையச் செஞ்சுருக்கிறாங்களா? பெண் சஹாபிகள் பெருமானிடம் பையச் செஞ்சுருக்கிறாங்களா? அதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்தில், அல்லாஹ் பொதுவாக இப்பொழுது கூறப்பட்டவைகள் ஆண்களுக்கானவைகள். பெண்களை பொறுத்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்திருக்கிறார்களா என்று கேட்டால், பெருமானாரிடம் பையத்து செய்திருக்கிறார்கள், சந்தேகமே இல்லை. பல சஹாபி பெண்மணிகள் தங்களுடைய கரத்தை நீட்டி, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களிடத்தில் பையத்து செய்கிறோம், ஆண்கள் செஞ்சிருக்காங்கல்ல, நாங்களும் பையத் செய்கிறோம் என்று கரங்களை நீட்டினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தமஸ்ஸு யதி யதல் மர்ஆ, என் கரம் பிற பெண்ணின் கரத்தை தொடாது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பெண்கள் பையத்து செய்ய முடியும், ஆனால் பெண்கள் பையத் செய்வது என்பது ஆண்களை போன்று கரத்தோடு கரம் தொட்டு என்பது அல்ல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் கரம் அந்நிய பெண்ணின் கரத்தை தொடாது சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வலாக்கின் கௌலி லி இம்ராத்தின் வாஹிதத்தின், நான் ஒரு பெண்ணுக்கு சொல்வது தான் கௌலி லி இம்ராத்தின் லி மியத்தி இம்ராத்தின், 100 பெண்களுக்கு சொல்வதை போன்றதாகும். நான் ஒருத்தருக்கு என்ன சொல்கிறேனோ அதுதான் 100 பெண்களுக்கும் போன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்கிறத சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறத சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டியதில்லை, என் கரத்தை தொட வேண்டாம், தொட வேண்டியது இல்லை. எந்த அளவிற்கு என்று கேட்டால், சஹாபி பெண்மணிகள் பையத் செஞ்சுட்டாங்க, வார்த்தைகளாலேயே பையத் செஞ்சுட்டாங்க. அதற்கு அடுத்து பெருமானாரிடமிருந்து பரக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தோடு கரம் பட்டது, அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். எங்களது நபியின் கரம் எங்கள் கரத்தோடு பட்டது, அதை பெரிய பரக்கத்தான் நினைச்சாங்க. இப்போ சஹாபி பெண்மணிகளுக்கும் ஆசை இருக்குமில்ல, பெருமானாரின் பரக்கத்து வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கேட்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பெரிய செம்பு போன்ற பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள். தண்ணீர் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் தங்களுடைய கையை உள்ளே விட்டு வெளியே எடுத்தார்கள். எடுத்துவிட்டு அந்த தண்ணீரை சஹாபி பெண்மணியத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கரத்தை அந்த தண்ணீருக்குள் வைத்து எடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்கு இதைத்தான் கொடுத்தாங்க. நேரடியாக என் கரத்தை தொட முடியாது, அதற்கு அனுமதி இல்லை. அப்போ அதனால தான் சொல்லப்படுகிறது, இன்னைக்கு இப்போ சில பேர் பையத் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில், பையத் செஞ்சு கொடுக்குறோங்கிற பேரில் ஆண்களுக்கு மட்டுமல்ல, நாங்கள் பெண்களுக்கும் பையத் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பெண்களின் கரத்தை தொடுவதற்கு அனுமதியே இல்லை. அப்படி தொட்டு செய்தால் அது ஹராமாகும். இன்னும் சொல்லப்போனால் இதுபோன்று செய்பவர்கள் அப்படி செய்வதற்கே, கொடுப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்று அர்த்தம். அதான் யதார்த்தம். அதான் சொல்லுவாங்க, யார் எல்லாரிடத்திலும் பையத் செய்ய முடியுமா? செய்ய முடியாது.
எல்லா இடத்துலையும் பையத் செய்ய முடியாது. அதற்கு தகுதிமிக்க காமிலான பரிபூர்ணமான ஷேக்மார்கள் இருக்கணும். அந்த காமிலானவர்கள் என்பதற்கான அர்த்தம் என்ன? அவர்கள் இறையச்சத்தில் பரிபூர்ணமானவர்கள் என்ற அர்த்தம். மார்க்க சட்டத்திட்டங்களை பேணுவதில், அதனுடைய ஒழுக்கை பேணுவதில், பாதுகாப்பதில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், பரிபூர்ணமானவர்கள் என்ற அர்த்தம். அப்படிப்பட்டவர்களால் மட்டுமே தங்களது ஆன்மீக மாணவர்களின் குறைகளை சரி செய்ய முடியும். அவங்க 100% தூய்மையானவர்களாக இருந்தால்தான் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன குறைகள் ஏற்படுகிறது, அந்த குறைகளை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற ஞானம் அவர்களுக்கு கிடைக்கும். இப்படி யாருக்கு இந்த தரமும் தகுதியும் இருக்குமோ இவரிடமிருந்து தான் பையத்து செய்ய முடியுமே தவிர மற்றவர்கள் பையத் செய்ய முடியாது. அப்படி செய்தால் அதனால் எந்த பலனும் கிடைக்கப் போவது இல்லை. 5 பைசாவுக்கு ஃபாய்தா இல்லை. இது ஒரு புறம். ஆனால் நல்லடியார்கள், இறைநேசர்கள், ஞானிகள், மகான் இருக்கிறார்களா? இப்படி செய்ய முடியுமா என்று கேட்டால் செய்ய முடியும். அதான் சொல்லுவாங்க, ஒரு இறைநேசன் நீங்கள் செய்து கொடுக்கின்ற பையத் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னான்ல, நீங்கள் ரசூல்கிட்ட செய்து கொடுக்கின்ற பையத் ரசூல்கிட்ட இல்லை என்னிட்ட செஞ்சு கொடுத்தீங்க என்று. இதே போன்றுதான் ஒரு இறைநேசரிடத்தில் செய்து கொடுக்கின்ற பையத் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் செய்து கொடுக்கின்ற பையத்தாகும். அவரிடத்தில் செய்து கொடுக்கின்ற பையத் அல்லாஹ்விடத்தில் செய்து கொடுக்கின்ற பையத்தாகும். அந்த பையத்து என்பதும் எது வார்த்தைகளும் தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவோம், அதுதான் மிக முக்கியம். இப்போ நான் மேலே வாசித்த ஒரு வசனத்திற்கு வருகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், யா அய்யுஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஜாஅகல் முஃமினாத்து யுபாயிஉனக், முஃமினான பெண்கள் உங்களிடத்தில் பையத் செய்ய வந்தால். புரியுதா? டைரக்ட் வசனம். இதா ஜாஅகல் முஃமினாத்து யுபாயிஉனக், முஃமின்களான பெண்கள் உங்களிடத்தில் பையத் செய்ய வந்தால். எது விஷயத்தில் பையத் செய்ய வர்றாங்க? அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஅன், நாங்கள் ஒருபோதும் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டோம் என்றும், வலா யஸ்ரிக்ன, திருட மாட்டோம் என்றும், வலா யஸ்னீன, விபச்சாரம் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்றும், வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை ஒருபோதும் கொலை செய்துவிட மாட்டோம் என்றும், வலா யத்தீன பிபுஹ்தானி யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின், மேலும் யாரையும் அவதூறு கூற மாட்டோம் என்றும், வலா யஸீனக ஃபீ மஅரூஃபின், நீங்கள் கூறுகின்ற உங்களுடைய ரசூலாகிய உங்களுடைய உத்தரவுகள் அனைத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்போம், அதற்கு மாறு செய்ய மாட்டோம் என்று எந்த பெண்கள் உங்களிடத்தில் பையத் செய்து கொடுக்க வருகின்றார்களோ ஃபபாயிஉஹுன்ன, யா ரசூலல்லாஹ் அவர்களிடத்தில் நீங்கள் பையத் செய்து கொடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹுன்னல்லாஹ், அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுங்கள். புரியுதா? அப்போ ஒரு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயத்தில் பையத்துங்கிறதே அல்லாஹ் இங்கே தெளிவாக சொல்கிறான். ஷிர்க் இருக்கக்கூடாது. அதாவது அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லணும். அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளையாக ஆக்கியிருக்கின்றானோ அவைகள் அனைத்தையும் செய்வேன் என்று சொல்வது தான் பையத். சுருக்கமாக சொன்னான். பையத்துனா என்னமோ ஒன்று ஏதோ சொல்லுவாங்களாம், ஏதோ இருக்கு, ஏதோ ஒன்றா இல்லை. 2 விஷயம்தான். அல்லாஹுடைய உத்தரவுகள், ரசூலின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. அல்லாஹ் ரசூல் எதை விட்டெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ இவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுப்பது. புரியுதா? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்போம், எந்த நிலையிலும் மாறு செய்யமா. அதைத்தான் மேல் ஹதீஸில் சற்று விரிவாக வார்த்தைகள் விரிவாக பார்த்தோம். கட்டுப்பட்டு நடப்போம் என்பது எல்லா நிலையிலும், வசதியாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, அது உறவினராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் எந்த நிலையிலும் சரி அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று விரிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறான். இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய, அதெல்லாம் என்ன அர்த்தம்? தடை செய்யப்பட்டவைகள், முஹர்ரமாத், தடை செய்யப்பட்ட அனைத்தையும் செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பிழைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அல்லாஹ் அவற்றை குறிப்பிட்டு சொல்கிறான். குழந்தைகளை கொல்ல மாட்டோம், யாரையும் அவதூறு சொல்றது ஒருபோதும் அவதூறு சொல்ல மாட்டோம். இறுதியாக அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னான், வலா யஸீனக ஃபீ மஅரூஃபின், உங்கள் உத்தரவுகளுக்கு மாற்றமாக நடக்க மாட்டோம், கண்டிப்பாக கட்டுப்பட்டுத்தான் நடப்போம் என்று யா ரசூலுல்லாஹ் உங்களிடத்தில் பெண்கள் பையத்து செய்ய வந்தால் அவர்களுக்கு நீங்கள் பையத் செய்து கொடுங்கள். அப்போ எந்த விஷயத்தில் பையத் என்பதும் வருகிறது,
பையத் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் பையத்து உண்டு என்பதும் தெரிகிறது. பெண்களுக்கு பையத்து உண்டு என்று சொன்னால் நாம் ஆண்கள் செய்வதை போன்று அவர்கள் செய்ய முடியுமா என்பதை அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்கிறது. ஆணின் கரம் பெண்ணின் கரத்தில் படாது, படக்கூடாது, பட முடியாது. அப்ப அங்கு ஆண்களிடத்தில் கரம் பிடித்து பையத்து செய்யலாம். பெண்களை பொறுத்தவரை வாய்மொழியாகத்தான் பையத் செய்ய முடியுமே தவிர உடல் உராய முடியாது, அவருடைய கரம் பிடித்து பையத் செய்ய முடியாது என்பதும் தெளிவாகிறது. இப்போ இதன் அடிப்படையில் இறைநேசர்கள், ஞானிகள், சூஃபியாக்கள், மகான்கள், அவங்க இறையச்சத்தில் ஊறி தலைத்தவர்கள் தங்களுடைய மாணவர்களை தங்களது மாணவர்களை நெறிப்படுத்துகின்ற அளவிற்கு ஆற்றல் பெற்றவர். அவங்களே சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படியே அடுத்தால கரெக்ட் பண்ண முடியும். அவங்க இன்னைக்கு இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இது ஒரு மோசமான ரூட்டில் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் போலிகள் இருக்கிற மாதிரி இதில் ஒரு சாரார் அப்படியே இதை பயன்படுத்துகிறாங்க, இந்த போர்வையில் உள்ள நுழைகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதற்கெல்லாம் அனுமதி நாம் தெளிவாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் இரையச்சமுடையவர்களாக, பேணுதல் நிறைந்தவர்களாக, அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், அவங்களுக்கு ஏதோ ஏவல் விளக்கலை இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அவங்க என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி யாருக்கும் அல்லாஹ் ஆக்கவே இல்லை. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற கடைசி வினாடி வரைக்கும் எனக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அதனால தான் சையதுனா கௌஸல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கல்ல, அசரீரியான சத்தம் வருகிறது, யா கௌஸ் முஹிதீன் அவர்களே, நீங்கள் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு ஹராம் ஹலால்லாம் இல்லை, உங்களுக்கு அப்படி ஒரு இதுவே இல்லை, ரெண்டு தான் இல்லை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அடுத்த வினாடியில் சொல்கிறாங்க. அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, வெறும் சத்தத்து அசரீரியான சத்தம், இதற்கு நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்கிறீங்க, அப்போ இது யாருடைய சத்தம்? ஷைத்தானுடைய சத்தம் என்று எப்படி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? யாருடைய சத்தமாக இருக்கலாம் தானே, உங்களுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு பரிசாக கூட இது கொடுக்கப்பட்டிருக்கலாம் தானே சொன்னாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அப்படி சொல்லப்படவே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எம்மாத்திரம், நமக்கு எப்படி இது வரும் அப்படின்னா, அதனால தான் சொல்லப்படும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த தீனி ஞானம் இருக்கணும். தீனுடைய விளக்கம் இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், தெளிவு இல்லாதவர்கள் இது மாதிரி ரூட்டில் போய் நான் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் ஏடா குணமாக போய் மாட்டிக்கிறோம். அவங்களும் தப்பு பண்ணி இருக்கிறார்கள், ஹராபாய் நாசப்படுத்தாமல் விடமாட்டாங்க, பெரிய தப்பாக போயிடும். அப்போது யார் பையத் செய்து கொடுக்க முடியும் என்று கேட்டால், அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி, இந்த தீனை பற்றிய முழுமையான ஞானம் இருக்கணும், முழுமையான இறையச்சம் இருக்கணும், முழுமையான பேணுதல் இருக்கணும், முழுமையான இஹ்லாஸ் இருக்கணும். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் என்ன செய்ய முடியும்? தங்களுடைய குறைகளையும் அவர்கள் சரி செய்ய முடியும், பிறருடைய குறைகளை தெரிய முடியும், சரி செய்ய முடியும். அப்படி இல்லையானால் இவர்களால் அந்த தகுதி, அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று அர்த்தம். அந்த தகுதி இல்லாதவரிடத்தில் பையத் செய்வது வேஸ்ட். அதனால எந்த பலனும் கிடைக்க போறதில்லை. சும்மா ஊருக்கு இது பண்ணுற கசையாக இருக்குமே தவிர அதனால் எந்த பலனும் இல்லை. ஆனால் இதை வச்சுட்டு நம்ம சில பேர் என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், அந்த மொத்த டோரையும் லாக் பண்ணுறாங்க ஒரு சாரார். இப்போலாம் பையத்துங்கிறதே கிடையாது அப்படியும் சொல்ல முடியாது. அதற்கான தரமும் தகுதியும் இறையச்சமும் மிக்க நல்லோர்கள் இப்பொழுதும் இருப்பார்கள். அத்தகைய நல்லோரிடத்தில் பையத் செய்து கொடுப்பதில் தவறு இல்லை. பையத் செய்து கொடுப்பது என்பது நம்ம தான் அல்லாஹ்விட்ட நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொன்னால், அப்போ சஹாபாக்களும் அல்லாஹ் சொல்கிறான்ல, யா ரசூலல்லாஹ், உங்களிடம் பெண்கள் வந்தால் இப்படி இப்படி செய்வேன் என்று பையத் செய்ய வந்தால் நீங்கள் பையத் செய்து கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாமே அல்லாஹ்ட்ட தானே ஒப்பந்தம் பண்ணிட்டோம்ல. அதான் நம்ம ஒப்பந்தம் பண்ணியாச்சுல, திருப்பி என்ன இன்னொரு இன்டர்னல் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்படி ஒரு கொஸ்டின் வரும் என்று சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், பெண்கள் உங்களிடத்தில் இப்படி வந்து இப்படி செய்வேன் என்று பையத் செய்ய வந்தால் நீங்கள் பையத் செய்து கொடுங்கள் என்று சொல்வதே பிழையாக மாறிவிடும் அல்லவா. அதனால அப்படி போக முடியாது, அப்படி போக முடியாது, பையத் செய்ய முடியும். அப்போ பையத்துங்கிறதுக்கு ஆனால் ரெண்டு விஷயம்தான். அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகி நடக்கிறது, அதான் பையத். புதுசாக ஏதாவது ஒரு வார்த்தைகள்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவுகள் அனைத்தையும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று சொல்வது,
அல்லாஹ் தடுத்தவைகளை அனைத்து விட்டு விலகி நடப்பேன் என்று சொல்வது. இது ஏற்கனவே அல்லாஹ்ட்ட சொல்லிட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்லிட்டோம். நமக்கு நம்பகமான நம்முடைய ஆசிரியரிடத்தை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு வகையான சங்கிலி தொடர். நாம் அவர்களிடத்தில் சொன்னோம், அவர்கள் அவர்களுடைய ஆசிரியத்தில் சொன்னார்கள், அவர்கள் தங்களுடைய ஆன்மீக ஆசிரியத்தில் சொன்னார்கள். இப்படியே ஒரு தொடர் போகிறது. யார் வரை செல்கிறது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரைக்கும் செல்கிறது. இதுக்கு தான் சுலூக்குன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அப்படியே போகுது. இப்ப அல்லாஹ் சொல்றான், பெருமானாரிடம் பையத் செய்து கொடுத்தவர்கள், என்னிடம் பையத் செய்து கொடுத்தவர்கள். அப்போ கொடுத்தவங்க கூட மட்டும் நிப்பாட்டல, முறித்தால் இப்ப பையத் செஞ்சு கொடுத்துட்டீங்க, பையத் செஞ்சாச்சு, அல்லாஹ் இடத்துல பையத் செஞ்சு கொடுத்தோம், ரசூல் இடத்துல கொடுத்தோம், நம்முடைய ஆன்மீக ஞானிகள் குருமார் இடத்துல பையத் செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கங்க. பையத் செஞ்சு கொடுத்தால் அந்த பையத்தை பாதுகாக்க வேண்டும். பையத்தை ரெண்டு விஷயத்துல தானே, அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்பட்டு நடப்போம், அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளுக்கு அல்லாஹ் ரசூல் தடுத்தவைகளை விட்டு விலகி நடப்போம் என்பதானே பையத். எப்படி அல்லாஹ்விடத்தில் செய்து கொடுத்த பையத்தை நிறைவேற்றணுமோ, ரசூலிடத்தில் செய்து கொடுத்த பையத்தை நிறைவேற்றணுமோ, அதே போன்று இதையும் நிறைவேற்றி ஆக வேண்டும். இதுலேயும் ஒன்று இருக்குது, இதுதானே இருக்கு, நிறைவேற்றித்தான் ஆகணும். இது அல்லாஹ் சொல்றான், நிறைவேற்றினால் உங்களுக்கு நல்லது, நிறைவேற்றவில்லையானால் உங்களுக்கு தீங்கானது. இப்போ ஒருத்தர் இந்த ஒப்பந்தத்தை முறிச்சிடுறாரு, யாருக்கு ஆபத்து, விளைவு என்ன? இந்த ஒப்பந்தத்தை முறித்தால் அதனால் ஏற்படக்கூடிய கெடுதி இவருடைய ஆன்மீக குருவுக்கோ நபிக்கோ இல்லை, இவருக்கு தான் அந்த கெடுதி. அந்த ஒப்பந்தத்தை முறைவாக நிறைவேற்றினால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் இவருக்குத்தான், அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் இவர்களுக்குத்தான். இப்போ அதனால தான் சொல்லுவாங்க, இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவில் சஹாபாக்கள் பையத் செய்து கொடுத்தார்கள் என்பது இந்த வசனம். இது அல்லாத வேறு வசனங்களின் வழியாக வேறு அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற விஷயத்திலும் அல்லாஹ் தடை செய்தவைகளை விட்டு விலகி நடக்கின்றோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் பையத்து செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸின் வழியாகவும், சஹாபி பெண்மணிகள் உங்களிடத்தில் இந்தந்த விஷயத்தில் பையத் செய்கிறோம் என்று வந்தால் யார் ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் நீங்கள் பையத்து செய்து கொடுங்கள் என்பதும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்திருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த சுன்னத்தை அடிப்படையாக கொண்டு இறைநேசர்கள் வலிமார்கள் உண்மையான ஆன்மீக பரிபூர்ணத்துவம் பெற்ற காமிலான ஷேகுமாரிடத்தில் பையத் செய்து கொடுப்பதும் அனுமதிக்கப்பட்டது என்ற தகவல் இந்த வசனங்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் நம்ம சொல்ல வந்தோம், அவர்கள் பரிபூர்ணமானவர்கள் காமிலான ஷேகுமார்கள் என்பதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அது அவங்களுடைய ட்ரெஸ் கோடு இல்லை, மாறாக அவருடைய இறையச்சம். அல்லாஹ் ரசூலுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்களாக, பேணுதலோடு வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்களேயானால் அந்த தரம் அவர்களுக்கு வரும். அந்த தரமிக்க அவரிடத்தில் பையத் செய்வது தான் அனுமதிக்கப்பட்டது. அதனால் பலன் உண்டு, இல்லையானால் அது பையத்திற்கு அனுமதியும் இல்லை. அப்படி ஒருவேளை செய்தால் அதில் எந்த பலனும் இல்லை என்ற விரிவான விஷயங்கள் இந்த ஆயத்தின் விரிவுரையில் பல்வேறு தஃசீரின் வழியாக சொல்லப்படுகிறது. அகபா உடன்படிக்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 சஹாபாக்களிடம் பையத் செய்து கொடுத்தார்கள். ஒரு தகவல் வரும், பாயஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் லைலத்துல் அகபத்தி ஸானியா அஸ்-70 ரஜுலன். இரண்டாம் அகபா உடன்படிக்கையில் 70 சஹாபியோட ஆண்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்து கொடுத்தாங்க. அப்பொழுது 2 பெண்களும் வந்தார்கள். அவர்களிடத்தில் முசாஃபஹா இல்லாமல் பெருமானார் பையத் செய்து கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய கரம் தொடாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்து கொடுத்தார்கள். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடத்தில் முசாஃபா செய்வதோ அவருடைய கரங்களை தொடுவதோ இல்லை. மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனங்களின் வழியாக நாம் எவற்றையெல்லாம் விளங்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அவற்றை விளங்குவதற்கும் புரிவதற்கும் அதன்படி நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி
اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وصحة العقل وحسن الخاتمة. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب. صدق الله العظيم.